வேலைக்கு போ சொல்கிறாரு பார்த்தீங்களா. இப்போது என்கிட்ட ஒரு பையன் கொண்டு வந்து கல்யாண பத்திரிகை கொடுத்தான். எனக்கு அப்படியே வேர்த்து விறுவிறுத்து போச்சு. அதை படித்த உடனே யம பெருமான் திருவருளை முன்னிட்டுன்னு போட்டிருக்கான். யம பெருமானுடைய திருவருளை முன்னிட்டாடா கல்யாணம் நடத்துவான். இது என்னடா யம பெருமான் எம்பெருமானுங்கிறது புள்ளி வைக்க விட்டான் சார். ஒரு புள்ளி தான். உங்களுக்கு தான் முதல் நல்ல வேலை என்கிட்ட முதல்ல கொடுத்த. எல்லாருக்கும் கொடுத்த பிறகு கடைசியில் என்கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா எல்லாம் எம பெருமானை தான் பார்த்துருப்பான். அப்புறம் கொண்டா எல்லாத்தையும் வச்சு எல்லாத்துக்கும் புள்ளி வச்சு எம்பெருமானை ஆக்கி எம்பெருமானை ஆக்கி எல்லாருக்கும் கொடுத்தோம். சின்ன விஷயங்களில் கவனம் இல்லாமல் போனால் எவ்வளவு பெரிய கெடுதல் வரும். ஒருத்தருடைய மனசை பாதிக்கிற மாதிரி சில சமயத்தில் அமையும். ஒரு பழனியாண்டவர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது திருவாரூரில். கார்த்திகை ஒரு பேச்சு வைப்பாங்க, சொற்பொழிவு ஏதாவது வைப்பாங்க. அது ஒரு 20-30 பேர் உட்காந்து கேட்பாங்க. அதுக்கு ஒருத்தர் வந்து பேசி, நீங்கள் கொஞ்சம் வாங்க சார், ஒரு நாளைக்கு இந்த கார்த்திகைக்கு உங்களை போட்டுடுறேன் அப்படின்னு சொன்னான். சரின்னு போட்டார். அந்த கார்த்திகைக்கு முதல் நாள் பார்த்தா போர்டு ஒன்று வைப்பார், எழுதி வைப்பார். அதில் நாளை சமய சொற்பொழிவு நடைபெறும், எல்லோரும் வருகன்னு போட்டுக்காரே தவிர என் பேரை போடல. நான் மறுநாள் பேச போகும்போது அவர்கிட்ட கேட்டேன், ஏன் என் பேரை போடாமல் எழுதியிருக்கேன் அப்படின்னு. இல்லை, ஒரு 4 பேர் வரட்டுமேன்ட்டு தான் பேர் போடலைங்க. அதாவது அவன் சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னு அவன் நினைச்சு சொன்னானா நினைக்காம சொன்னானா நமக்கு தெரியல. அப்ப என் பேரை போட்டா 4 பேர் வர்றவனு வரமாட்டான். அதுக்காக பொதுவாக சொற்பொழிவுன்னு யாரோ பேசுறான்னு நினச்சிட்டு வரட்டுமே, ஒரு 4 பேராவது வரமானா. நீங்க வந்து உங்க பேரை போட்டா அவனும் வராம போயிடுவான்னு சொல்லி சந்தேகம். ஆமா, அதாவது ஒன்று சொல்லும் பொழுது நம்ம பேசுறத திருவள்ளுவர் ஒன்று சொன்னார். ஒரு வார்த்தை சொன்னீன்னா அதை வெல்லுவதற்கு இன்னொரு சொல் இல்லை என்பதை தெரிந்து சொல் அப்படின்னார். சொல்லுக சொல்லை பெரிதோர் சொல், அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. ஒன்று சொல்லிட்டா அதுக்கு பதில் ஒருத்தர் சொல்லக்கூடாது. அது மாதிரி வார்த்தையா நாம பேசணும்னு சொல்றார். நான் இப்போ ஒரு கல்யாண பத்திரிகை ஒருத்தர் கொடுக்க விட்டார் சார். கல்யாண பத்திரிகை நெருக்கமாக உள்ளவர் மறந்துருப்பார். அவர் பொண்ணு கல்யாணம் பண்ணார், எனக்கு பத்திரிகை கொடுக்கல. நான் நினச்சி எல்லாரும் வந்து கல்யாண பத்திரிகை கொடுத்துருக்காரு, போகணும், எப்படி நீங்கள்லாம் எப்படி போக போகிறீங்க, தஞ்சாவூர்ல வச்சுருக்காரு, ட்ரெயினில் போகலாமா, எனக்கு பத்திரிகை கொடுக்கல. இல்லை, உங்களுக்கு கொடுக்காம இருக்க மாட்டார், வருவார், நாளைக்கு கொடுப்பாரு, எப்படி போகலான்னு மட்டும் முடிவு பண்ணீங்க அப்படின்னு. கல்யாணம் முடிகிற வரைக்குமே பத்திரிகை கொடுக்கல, பத்திரிகையே வரல. எல்லாரும் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாங்க. நான் அப்புறமா அவரை பார்த்தபோது கேட்டேன், என்னங்க பொண்ணு கல்யாணம் பண்ணீங்க, எனக்கு ஒரு பத்திரிகை கூட கொடுக்கலையே என்ன. அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை, முக்கியமானவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்தேன் என்ன. இவர்கிட்ட நம்ம கேட்காமலே இருந்திருக்கலாம். அதாவது என்னமோ நினைக்கிறாரு, என்னமோ சொல்றாருல்ல, அவருடைய கருத்தும் அவர் பேசின பேச்சும் ஒத்தது இல்லை. அவர் என்னமோ நினைச்சாரு, என்னமோ வேற ஒன்று சொன்னார். அப்படிதான் இருக்கும். நீங்க நம்ம மனசுல என்ன இருக்கோ அதை வெளியில சொல்ல தெரிஞ்சாலே போதும். நாம நினைக்கிறது ஒண்ணு, சொல்றது வேற ஒண்ணா இருந்தா. நான் சொல்லியிருக்கேன், என் நண்பன் இறந்த போது, திடீர்னு இறந்து போன போது, நான் அவசரமாக காலையில் எழுந்த உடனே அவர் இறந்துட்டாருன்னு சொன்ன உடனே என்னால் தாங்க முடியல. எங்கள் திருவாரூர்லேயே உள்ள வடப்புறத்தில் இருக்கு. ஓடுறேன், காலைல சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஓடி போய் போனால் அந்த அவருடைய அம்மா இருக்காங்க உயிரோடு. அவர் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த அம்மா என்னை பார்த்த உடனே கையை பிடிச்சி விறுவிறுன்னு இழுத்துக்கிட்டு போச்சு.
நாங்கள் 2 பேரும் நல்ல நண்பர்கள்லாம் இந்த அம்மாவுக்கு தெரியும். பிடிச்சி பரணம் இழுத்துக்கிட்டு போய் அந்த செத்து கிடக்கிறவனுக்கு பக்கத்தில் நிறுத்தி, இவர் இருக்காரு நீ போயிட்டியடான்னு. இப்போ நான் என்னங்க நினைக்கிறது சொல்லுங்க. அந்த அம்மாவுக்கு புள்ள செத்துதில் உள்ள வருத்தத்தை விட நான் இருக்கிறது தான் வருத்தமாக்குற மாதிரி இருக்கு.